இன்று மிக கனமழைக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களுக்கு ஆபத்து சூழ்நிலை நிலவி வர சூழ்நிலையில் இப்பயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அறிவித்து கொண்டு வருகிறது. இன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துக்கும் போய் நீங்கள் தங்கிடக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய விதமான ஆபத்துக்கள் வர வேண்டியது இருக்கிறது. வாங்க அப்போ பதிவை பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 7 மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 14 மாவட்டங்களுக்கு மழை வந்தாலுமே 7 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பகுதி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 27லேருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் மிகவும் பலவீனமாக இருக்க வேண்டிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுவை, காரைக்கால், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் மழை வரும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ மழை வருது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சாட்டையை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பனியும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்க போகுது, வெப்பமும் அதிகமாக இருக்க போகுது. இரவில் பனி அதிகமாக பெய்யும், பகலில் வெப்பம் பார்த்தீங்க அப்படின்னா 32 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். 32லேருந்து 36 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. இது போன்ற நியூஸ் சம்மந்தப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடனே நியூஸ் தெரிஞ்சுக்கலாம்.